எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. அமித்ஷா அவர்களுடைய வருகைக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியில மேலும் அந்த சலசலப்பு பெருகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா நீங்க உங்களுடைய வியூகம் மட்டும் எப்பவுமே கணிக்க முடியாத ஒன்றா இருக்கும். அந்த வகையில அமித்ஷா வருகையை நீங்க புதுவிதமா சொன்னீங்க. சீமான முதல்வர் வேட்பாளரா அறிவிச்சிடுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எந்த வகையில சார் அதை சொல்றீங்க? அப்படி நான் சொல்லல. சீமான முதலமைச்சர் வேட்பாளரா ஒரு ஆப்ஷனா காட்டி எடப்பாடி கிட்ட பேரம் பேசுவாங்க. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரன்னு சீட்டு வாங்கிடுவாங்கிறதான் என்னோட அந்த தேரி. அந்த தேரியை நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு அஃபேர்ஸில் இது பண்ணுறவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணவர் ஏற்றுக்கிறாரு. அண்ணாமலை தமிழக பாஜகவின் முகம் என்டிஏ 18% வாக்க மாற்றா எடுத்த அந்த முகம் அவர் ஏற்றுக்கிட்டாரு. என்னுடைய பிஎம்ஓலோட நண்பர்கள் பலரும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலிலேயே பாஜக கூட கூட்டணிக்கு வரல. ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு, எப்படியாவது வந்துருங்கன்னு டெல்லி தலைமை எல்லாம் கேட்டாங்க. அப்ப எடப்பாடி ஐயா என்ன நினைச்சாருன்னா, 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிர்ப்பு, உங்க கூட சேர்ந்தா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எதிர்பார்க்கான், என்னைக்குமே நான் சிஎம் ஆக முடியாது. 2001 கலைஞர் உங்க கூட நின்னால தான் தோத்து போனாரு. 2004 உங்க கூட நின்னால தான் ஜெயலலிதா அம்மையார் 2006 தோத்து போனாங்க. 2021 உங்க கூட நின்னனால தான் நான் தோத்து போனேன். இப்படி உங்க கூட நின்னா அது கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் 18% சட்டப்படி அந்த ரெக்கார்டிக்கலா 14 தான் இருக்கும். பட் சீக்கிரட்டா ஒரு 4-5 இருக்குன்னு சொல்லும்போது 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டம் எதிராக போயிருங்கிற ஒரு சூழ்நிலையில பாஜக கூட எந்த காலமும் கூட்டணி கிடையாதுன்னு பாராளுமன்ற தேர்தலில் ஐயா சொன்னார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் பாஜக 3% ஓட்டு எடுத்தா சட்டமன்றத்தில் 2% தான். பாராளுமன்ற தேர்தலில் 5.5% ஓட்டு எடுத்தா சட்டமன்றத்தில் 3% தான். பாராளுமன்ற தேர்தலில் எடுத்ததோட சட்டமன்றத்தில் பாஜக குறைவா எடுக்கிறதாட்டு ஒரு தன்மை தான் இதுவரை இருக்குது. ஆனா இப்ப அண்ணாமலை அதை சட்டமன்றத்திலும் எடுத்து காட்ட முடியும்னு நிற்கிறார். அப்படி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி என்ன அச்சப்படுறாருன்னா, நமக்கு எதிராக ஒரு அணி அமைக்கக்கூடிய சக்தி அண்ணாமலைக்கு இருக்கு. 18% பலம் கொண்டு ஒரு அணி அமைச்சிட்டாரு. நம்மளை பல தொழில டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. உழவங்கோட்டில் 2வது வந்தாங்க, நம்ம 4வது போனோம். நாம் தமிழர் 3வது வந்தோம். புதுச்சேரியில் நம்ம 4வது பெற்றோம், நாம் தமிழர் 3வது வந்தது. சீமானுக்கு லீடர்ஷிப் வெளிப்படுதுங்கிறதெல்லாம் அவர் அதை உணர்ந்துகிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்றாரு. சீமான காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, சீமான உறுதியானவர், அப்படி பல இதுகளை ப்ரொஜெக்ட் பண்றாரு. இப்படி இந்த ப்ரொஜெக்ஷன் போயிட்டு இருக்கும்போது நானும் இதை பற்றி பேசுறேன். தமிழ்நாட்டின் நிதிஷ்குமார் சீமானுன்னு நான் தமிழ்மணி சகோதரர் சீனியர் அட்வொகேட் நண்பர் தான் அவர், குபேந்திரன், இவங்கெல்லாம் இருக்கும்போது சீமான மோடி சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணுவாரு. நியூஸ் 18 முதல்ல பேசுறேன் நான். அவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. நான் ஷாக் அடிச்சோடனே, சசிகலா விஷயத்துல இப்படி சொல்லும்போது அத்தனை பேரோடும் சிரிச்சிங்க, சரிங்கடா நான் நிரூபிச்சு காட்டினேன்னா இல்லையா, அதை ஒத்துக்கிட்டு பேசுடான்னு கொஞ்சம் ஒருத்தன் சாதிச்சதை நெத்தில அடிக்கிற மாதிரி கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது தம்பி? சவுக்கு சங்கர் ஒரு சிலர் தான் நம்ம சாதிச்சதை மனசார அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு உண்டு. வலதுசாரின்னு சொல்லக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் பிராமின்ஸ், அதாவது சசிகலா வீழ்த்தணும்னு நினைச்ச பிராமின்ஸ் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. பட் இவங்களுக்கு இதை நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு நான் நெத்தடியா கொடுத்தது, எப்பா சசிகலா விஷயத்துல நான் சொன்னது நடந்தில்லப்பா, இதுவும் 50-50 சான்ஸ் கொடுங்க. இதுல என்ன விஷயம்னா, சீமான் 210 தனிச்சு தான் இருக்கிறாரு. உங்க அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி இப்படி சொல்றான்னு கேட்டா சீமான் எதிர்த்து தான் சொல்லுவாரு. நான் தனிச்சு தான் இருக்கிறேன், திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக எல்லாத்தையும் எதிர்த்து தான் இருக்கிறேன்னு அவரு சொல்லுவாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவர்கள் ஒட்டுணிகள் துங்குச்சலும் சொல்லுவாரு. அது அவரோட நிலைப்பாட்டுக்குள்ள நான் வரல. இப்படி ஒரு இதை நான் ஏற்படுத்தி போடுவேன், அதுக்கு சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு எடப்பாடி பயப்படுறாரு. நீங்க லாஜிக்கலா பாருங்க, அத்தனை விமர்சகர்களும் எடப்பாடி விஜய் கூட்டணி சொன்னாங்களா இல்லையா? எடப்பாடி மாநாட்டில் எண்டு ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ் சொன்னாரா இல்லையா? நாங்க பேச்சுவார்த்தை நடக்குது, நாங்க 45 சீட்டு வாங்குறதுக்கா நாங்க கட்சி ஆரம்பிச்சோன்னு ஆதவர்ஜுனா சொன்னாரா இல்லையா? அப்ப யார் அவனுக்கு 45 தரதா சொன்னான்னு நான் கேட்டேனா இல்லையா? 117 ரீல் விட்டாங்களா இல்லையா? அப்ப ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாட்டு தகவல்கள் வருது. ஆனா
பலம் நிரூபிக்காத விஜயை சேர்த்தா ஜானகி சிவாஜி மாதிரி வீணா போயிடுங்கிற கருத்தை நான் சொல்றேன். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் என் அரசியலை நான் பண்றேன். அவரை புல் டவுன் பண்ணக்கு தான் நான் பண்றேன். ஐயரும் நாடாரும் என்ன செய்திட முடியும்னு முதுன் பழனிசாமி திமிரில் கேட்ட அரசியலுக்கு எதிர் அரசியலை தான் நான் பண்றேன். வெளிப்படையாக தான் சொல்றேன். விஜய் எல்லாம் சைடில் தான். அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை த எனிமின்னா அது எடப்பாடி பழனிசாமி தான். விஜய் எல்லாம் சைடு தான். அது மேட்டர் இல்லை. இவ்வளவு அரசியலும் நம்ம செய்துட்டு இருக்கக்கூடிய நம்ம கருத்தை எடப்பாடி பழனிசாமி ஐயா ஏத்துக்கிறாரு. ஏன் ஏத்துக்கிறாரு? இவன் சொன்னா சகாதேவ மாதிரி கரெக்டா இருக்குன்னு சொல்றான் நினைக்கிறாரு. அப்போ பல நிரூபிக்காத விஜயை நம்பி நம்ம போனா நம்ம மாட்டிக்கிடுவோம். கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டிங்கிறது நிரூபிச்சாதான் அது நடக்கும். விஜயகாந்த் நிரூபிச்சாரு, அம்மாவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு, அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, அம்மா சிஎம் ஆனாங்க. பவன் கல்யாண் நிரூபிச்ச ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு, நாயுடு சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அண்ணன் வைகோ நிரூபிச்ச ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஜெயலலிதா அம்மையார் பார்லிமெண்ட்ல வெற்றி பெற்றாங்க. இவருக்கும் 2 பேர் மந்திரி கொடுத்தாங்க. கண்ணப்பனும் செஞ்சி ராமச்சந்திரன் 2 பேரை இவர் மத்திய அமைச்சராக கூட அண்ணன் வைகோ நிரூபிச்சுட்டு அந்த ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆக்கி காட்டினார். அப்போ ஓட்டை நிரூபிச்சாதான் கேரண்டி. கையில வராத ஓட்டை ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாருன்னு சொல்லி 4 பேர் சீமான பிடிக்காம வைத்திருச்சல் படக்கூடியவனை நம்பி அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் ஜான் ஆரோக்கியசாமிக்கு விஜய்க்கு காசு தான், அந்த காசுக்கு போலியா கூறுன்னு நம்பி நம்ம ஏமாந்தா நம்ம ஜிங்கி அடிச்சு போவோம். அவங்க சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி மேலே போயிடுவாங்கன்னு எடப்பாடி பயந்துட்டார். அப்போ அந்த பயம் எடப்பாடிக்கு விழுந்தது. நான் டாம் டிக்கன் கரி குப்பன் சுப்பன் கண்ட அவங்களெல்லாம் நான் என் விஷயத்துல பெருசா எடுக்கல. அவங்களுக்கெல்லாம் நம்ம எடப்பாடி எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ற அந்த இதெல்லாம் அவங்களால ஜீரணிக்கவும் முடியாது. சகோதரர்கள் தான், நண்பர்கள் தான். பட் நம்ம கருத்தையும் அவங்க உள்வாங்கவும் மாட்டாங்க. பட் எடப்பாடி உள்வாங்கினார். எடப்பாடி உள்வாங்கி நாம பிஜேபி கூட கூட்டணி சேரலன்னா அண்ணாமலை, நிர்மலா சீதாராமன், ஆடிட்டர் குருமூர்த்தி, பிஎம்ஓ எல்லாம் ஒரு வேளையில சீமான சிஎம்மா சொல்லி அவர் அதை ஏத்துக்கிட்டாருன்னா, சீமான் இதுவரை ஏத்துக்கல, அவர் 4 வரை ஏத்து தான் போறாரு. ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு சொல்லி காங்கிரஸும் பாஜக 2 பேரும் சேர்த்து அடிச்சு தான் போறாரு. விஜய் சந்தர்ப்பவாதமா காங்கிரஸை ஒரு ஏதாவது லாபத்தை பார்த்துடலான்னு விஜய் போறாரு. இவரு காங்கிரஸும் நீட்டுக்கு காரணம் காங்கிரஸ் தான், கச்சத்தீவை கொடுத்தது காங்கிரஸ் சேர்த்து அடிச்சுதான் சீமான் போயிட்டு இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி இந்த இடத்துல சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு அச்சப்பட்டுட்டாரு. அதனாலதான் அவரு மக்களவை தேர்தலே வேண்டாம்னு சொன்ன பாஜகவை சட்டமன்ற தேர்தலை ஏத்துக்கிட்டாரு. இப்போ அமித்ஷா அங்க வந்து எங்களுக்கு 18 உனக்கு 21 சொல்றாரு. அப்போ 18% ஓட்டுக்கு, என்டிஏ ஓட்டுக்கு 21% எடப்பாடி கிட்ட சீட்டு கேட்கிறாரு. அது கூட முபாரக்குக்கு ஒரு அறையும் இவர் கிருஷ்ணசாமிக்கு ஒரு அறையும் ரிட்டைலில் எடுத்ததை குறைச்சா அது 20% தான். ஆனா அவர் ரிட்டைலில் எடுத்ததுதான் அந்த ஆல் இண்டியாவில் போடுவான். அதை வச்சு 21 அவர் அதை பார்த்துட்டாரு. என்டிஏ 18, 21, 18, 21, 18 இல்லை, 20, 18 தான். ஆனா 18க்குள்ளேயும் சிக்கல் இருக்கு. பாமக உடைஞ்சிருக்குது, பன்னீர்செல்வம் வரவேற்புக்கு வரல, தினகரனுக்கு வரவேற்புல கலந்துக்கல, பலதும் இருக்குது. என்றாலும் என்டிஏ 18, ரெட்டையில 21 அவர் சொல்றாரு. அப்ப 21:18 சீட்டை பிரிக்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 40 சீட்டு இருந்ததுன்னா அதுல 18 சீட்டு பாஜக கண்டிப்பா நிற்கணுங்கிறது தான் இவரோட கணக்கு. 40க்கு 18ன்னா பாருங்க, 200க்கு எவ்வளவு வரும்? 90 சீட்டு வருது. 34 கூட இருக்குது, அதையும் சேர்த்து பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த சீட்டுங்கிறது வந்து 110 சீட்டுக்கு மேல வரும். 100, 110 சீட்டுக்கு மேல வரும். அப்ப என்டிஏக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 சீட்டாவது வேணுங்கிறது தான் அமித்ஷாவோட திட்டம். அப்ப இந்த திட்டத்துக்கு சரியா வரலன்னா இந்த 18% முடிஞ்சா தேமுதிக போன்ற கட்சிகளையும், திமுக சைடு இருக்காங்க, இந்த 18% கட்சிகளையும் சீமான் சீஃப் மினிஸ்டர்னு முன்னிறுத்ததுக்கு பிஎம்ஓ தயங்காது, பாஜக தலைவர்கள் தயங்க மாட்டாங்க. அப்ப எடப்பாடியே இங்க ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்குன்னு சொல்லும் போது 26லயும் கூட்டணி கிடையாது, 29லயும் கூட்டணி கிடையாதுன்னு பார்லிமெண்ட்டுக்கே வராதவர் ஏன் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காருன்னா சீமான நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு இதே ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை கண்டு ரேட்டில் ராய் வந்திருக்கிறாரு. இந்த இடத்துல உண்மையா நானும் சொல்லிடுறேன். எடப்பாடியே பாஜகவுக்குள்ள உள்ள விடாம தனிமைப்படுத்தி அடிக்கணும் தான் நான் நினைச்சேன். அது என்னோட கணக்கு தப்பிட்டு, என் கணக்கு அதுல தப்பிட்டு, ஆனஸ்டா ஒத்துக்கிறேன், என் கணக்கு அதுல தப்பிட்டு என்ன அப்பெல்லாம் ட்ரால் பண்ணாங்க.
பட் பிஎம்ஓல வந்து அவரை லாக் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க நீங்கன்னு நமக்கு தகவல் சொன்னதும் இப்போ அவர் லாக் ஆகி நிற்கிறாரு. உள்ள வந்த பிறகு கூட்டணி ஆட்சின்னு பலமுறை அமித்ஷா சொல்லியாச்சு. இப்போ 18-21 சொல்லிட்டாரு. அப்ப சீட் ஷேரிங்ல இங்க சிக்கலாகுது. நீங்க சீட் ஷேரிங்ல பாஜகவுக்கு கரெக்டா நிக்கலன்னா சீமான சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகல முயற்சிகளை பாஜக பிஎம்ஓ டீமு நாம அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்கலாம் கண்டிப்பா எடுப்பாங்க. சீமான் அதுக்குன்னு ஒத்து வரலங்கிறது எனக்கு தெரியுது. ஏன்னா பிட்வீன் த கப்ஸ் அண்ட் த லிப்ஸ் தேர் ஆர் சோ மெனி ஸ்லிப்ஸ். அது அவர் வந்து 214 தனிச்சுங்கிற லெவல்ல தெளிவா போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த அரசியலுங்கிறது எடப்பாடிக்கு எங்களை கண்டு ஏன் அச்சம் இருக்குதுன்னா, சத்ரியன் குருமூர்த்தி வந்து அவரை தூக்கி போடும்போது இந்த நியூஸ் குணாட்டே நான் பேசியிருப்பேன். நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, தேசிய உள்ள கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு தலைவரை தூக்கி போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா அவரை தூக்கி போட்டா ஸ்ட்ரெங்தன் ஆகாம மலமளம்னு சசிகலா காலில் போய் விழுந்துருவாரு. எல்லா கொஸ்டியும் விழுந்துருவாங்க. அப்போ சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாங்க. அப்போ சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக தான் அவரை நம்மளை காப்பாற்றணும். அவரை காப்பாற்றின நம்மனே அவருக்கு தெரியும். குப்பன் சுப்பன் டாம் டிக்கன் ஹரி வந்து ரவீந்திரன் சாதிச்சுட்டானே, ஒரு டேடி டேப்பிங் கம்யூனிட்டி சாதிச்சுட்டானேன்னு பொறாமப்பட்டு புடுங்கிட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல சவுக்கு சங்கர் மேல் இஸ் கிரேட். அப்போ இந்த இடம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், இவன் சாதிச்சிருவான். நம்ம இதுல பிஜேபி கூட போகலன்னா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியதை ஆர்டி டீம் எடுத்து சாதிச்சிருவானே, பெரிய நெட்வொர்க் இருக்கு, ஆல் இண்டியா நெட்வொர்க் இருக்குன்னு அவர் வந்து இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில் இருக்காரு. இதனாலதான் என்னையும் பிஜேபியும் பிரிக்க முடியாதுன்னு ஒருக்கா சொன்னாரு. ரவீந்திரன் துரைசாமி டீமை சுட்டி காட்டி தான் அதை சொன்னாரு. இப்ப சீட் ஷேரிங் போயிட்டு இருக்குது. சீட் ஷேரிங்ல எப்படி வாராருங்கிறத பார்க்கணும். சீட் ஷேரிங் இல்லைன்னா சீமான் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்ப இந்த இடத்துக்குள்ள என்ன நடந்திருக்குதுன்னா, ஒரு போலியா ஒரு ஃப்ராடுத்தனத்தை, ஒரு மோசடித்தனத்தை விஜய் சினிமாவிலையும் மோசடி பண்ணக்கூடிய விஜய், அரசியல்லையும் மோசடி பண்ணக்கூடிய விஜய், மோசடித்தனத்துக்கு சொந்தக்காரரான விஜய், டிக்கடித்த விஜய், துணை முதல்வர் சீமான்னு ஒரு குமுதா ரிப்போர்ட்ல ஒரு கப்சா ஃப்ராட் நியூஸா பண்ணாப்ல ஜான் ஆரோக்கியசாமி. எப்பா ஃப்ராட் நியூஸ் பண்ணீங்களா இல்லையா? ஃப்ராடுத்தனங்களின் சொந்தக்காரர்களே, அரசியல் வசூல் வடை சூடும் சொந்தக்காரர்களே, அரசியலிலும் வடை சூடும் சொந்தக்காரர்களே, ஃப்ராடுத்தனத்தை பண்ணீங்க. அப்ப நான் சொன்னேன், பல நிரூபிக்காத 0% விஜய் கிட்ட எல்லாம் சீமான் நிற்க மாட்டாருன்னு. ஒரு வாரத்துல சீமான் சகோதரர் தம்பி வாண்ணா என் பின்னாடி வான்ட்டாரு. நான் பல நிரூபிச்சவன், நீ பல நிரூபிக்காதவன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த மாநாட்டிலே சீமான் சொன்னார், தம்பி பல நிரூபிக்காதவன் பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. அது விஜயகாந்தாவது மக்கள் நல கூட்டணி அமைச்சாருன்னா அவரு 8-10 பலத்தை நிரூபிச்சுட்டாருன்னு அவர் சொன்னார். அந்த கட்டத்துல நான் சொன்னேன், மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுவாருன்னு. சசிகலா விஷயத்துல நான் சொன்னது நடந்ததும், இவரை சத்ரியன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது நம்ம சசிகலாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணி காப்பாற்றி விட்டதும், எடப்பாடி பழனிசாமி நம்ம கருத்தை கண்டு அச்சப்படுறாரு, சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. அப்படி ஒண்ணு நடந்துட்டுன்னா 214 தொகுதியில ஒரு 150 தொகுதிக்கு மேல எடப்பாடி பழனிசாமி 3வது போயிருவார். அப்ப எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாஜகவோட நிற்கிறதுக்கு என்னன்னா, ஆர்டி டீம் சீமான சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை அதுக்கு, தமிழக பாஜகவின் முகமான அண்ணாமலை அதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி, சத்யன் குருமூர்த்தி பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுக்கு தயாரா இருக்கிறாரு. அதே எண்ண ஓட்டத்தில் நிர்மலா சீதாராமன் தயாரா இருக்காங்க. பிஎம்ஓல அதுக்கு ஒரு இது இருக்குன்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி மறந்து போய் பாஜக பக்கம் நிற்கிறாரு. அடுத்த கட்டம் பிஎம்ஓ இன்னும் வர சொல்லல. இங்க திருச்சி வரும்போது கூட அவரை பேரை சொல்லல. அப்ப இவங்க சீமான காட்டி அந்த சீட் பேரத்தை இது பண்றாங்க. அப்போ பல நிரூபிக்காத விஜய்க்கு கோடி, விஜய் ஜான் ஆரோக்கியசாமிக்கு கோடிகளை கொட்டி கொடுத்தும் ரியல் பொலிட்டிக்ஸ்ல விஜய் ஒண்ணும் இல்லை. அப்போ விஜய் நீங்க 26ல பலம் நிரூபிச்சுட்டு வாங்க தம்பி, விஜய் ப்ரோ பலத்தை நிரூபிச்சுட்டு வாங்க. நீங்க 29லே 24லே பலம் நிரூபிச்சிருந்தா 26ல பிளேயரா இருக்கலாம். இனிமே 26ல பலம் நிரூபிச்சுட்டு பிளேயரா வாங்க. பலம் நிரூபிச்ச சீமான் பிளேயர், பலம் நிரூபிச்ச சீமான் நிதிஷ்குமாரா தமிழ்நாடா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் அவ்வளவு மோசடிக்கார பயல்களையும், அவ்வளவு ஃப்ராடு பயல்களையும், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய் வச்சு ஃப்ராடுத்தனம் 10 கோடி ரூபாய் ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்து பண்ண அத்தனை ஃப்ராடுத்தனத்தையும் உண்மை, நேர்மை, அறிவு, நாணயத்தை கொண்டு முறியடிச்சு காட்டியிருக்கிறேன். அது எடப்பாடி மனசுல ஓடுது. நீ 1000 எழுதி 1000 பத்திரிகையில பேசி 1000 அரசியல் விமர்சகர் 1000 வெப்டிவி வச்சுக்கிட்டு வெப்டிவி பிழைப்புக்காக பேசுறவெல்லாம் என்ன வேணாலும் பேசிட்டு போறான். ஆனா எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாங்கிறதான் கேள்வி. The battle is fought in the mind of the player. எடப்பாடி மனசுல நம்ம அதை ஃபைட் பண்ணிட்டோம், அது போயிட்டு இருக்குது. இதுக்கு மேலையும் புரிஞ்சவும் புரிஞ்சுக்கோ, புரியாதவும் போய்க்கோ. பட் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். சீமானை காட்டி
சீட் பார்கெனிங்கை பிஜேபி பண்றாங்க. அதுதான் 18-21 அமித்ஷா போயிருக்கிறாரு. இதுதான் உண்மை நிலைமை. பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா சார். அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை மிக தெளிவாக சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.